பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற வசனம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும்போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஆமேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற காரியம், நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. ஒருவேளை இந்த அழிவின் மத்தியில் ஆண்டவர் சோதம் குமாரா பட்டணத்தை அழிக்க நேரிடுகையில் ஆபிரகாம் திறப்பிலே போய் நிற்கிறார். ஒரு 50 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டீரா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வருந்தி கேட்டு ஒரு 10 நீதிமான்கள் வரைக்கும் ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் பேசுகிறார். ஒரு 10 பேர் இருந்தால் அவங்களுக்காக நீங்கள் அழிக்காமல் விட்டுருவீங்களா ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 10 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, நான் அழிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு 10 நீதிமான்கள் கூட இல்லாத காரணத்தினால தேவனுடைய கோபம் அந்த பட்டணத்தின் மேலே பற்றி எறிந்து அந்த பட்டணம் அழிந்து போனது. ஆனாலும் 10 நீதிமான்கள் கூட இல்லாத பட்சத்திலும் ஆபிரகாம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்னதுனால, திறப்பில் நின்னதுனால ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகனான லோத்தின் குடும்பத்தை தேவன் அந்த அழிவுக்கு தப்பும்படி விலக்கி மீட்கிறார். லோத்து போய் ஆண்டவரிடத்தில் கேட்கல, ஆபிரகாம் போய் நின்னார். அதே தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம எப்போவுமே நம்மளுடைய தேவைக்காக போய் ஆண்டவரிடத்தில் நிற்கிறோமே தவிர, நம்ம கூட உள்ளவங்களோட கஷ்டத்துக்காக, நம்ம சொந்தக்காரங்களோட கஷ்டத்துக்காக, நம்மளுடைய உறவினர்கள், நண்பர்கள், எத்தனையோ விதமான தூர தேசத்தில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும், எத்தனையோ விதமான துயர சம்பவங்களை நம்ம கேள்விப்படுறோம், அவங்களோட கஷ்டங்களை கேள்விப்படுறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம திறப்பில் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆபிரகாம் போய் நின்னார், ஆண்டவர் லோத்தை மீட்டு கொண்டார். அதே போல் யோபு பற்றி நமக்கு தெரியும். யோபு சிநேகிதருக்காக வேண்டல் செய்தபோது யோபுவினுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் உங்களுக்காக மட்டும் இல்லாது உங்களை சுற்றி இருப்பவர்களுக்காகவும், உங்களுடைய உறவினர்களுக்காகவும், உங்களுடைய நண்பர்களுக்காகவும் அன்றிடத்தில் நீங்கள் விண்ணப்பம் செய்யும்போது உங்களுக்காக அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.